ஹாய் ஆல், எப்படி தீபாவளி எஃபெக்ட்லாம் கரெக்டாக இருக்குங்களா? சும்மா ஒரு பட்டாசு சவுண்டை போட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பிளான்ட்டெல்லாம் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் வேறு பாட்டில் சேஞ்ச் பண்ணுறோம். கோகோபீட் கொட்டி வச்சோம், அதுக்கு மேலே மண்புழு உரம், அதுக்கு மேலே செம்மண் எல்லாம் போட்டு இன்றைக்கி பிளான்ட் வைக்கிறோம். நேற்று பிளான்ட் வச்சபோது செம்மண்ணும் மண்புழு உரம் மட்டும்தான் போட்டோம். கோகோபீட்டை காமிக்க சொன்னேன். எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு பசங்கள்லாம் வந்திருக்காங்களா, ஆளுக்கு ஒரு வேலை. கார்டனிங் நல்ல ஒர்க் தானே, அதனால் அவங்களையும் பண்ண சொன்னேன். எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. குட்டி பசங்க எல்லாம் கொஞ்சம் கற்றுப்பாங்கல்ல. இது மண்புழு உரம் தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு மண்புழுவே கையில் எடுத்து காமிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, பசங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. மண்புழு உரம் தாங்க இது அப்படின்னு மண்புழு உரம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் செம்மண் போட்டாச்சு. செம்மண் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மண்புழு பார்த்துக்கும் மித்த செடி வளருதெல்லாம். தேவையான அளவுக்கு மண்புழு உரம் கொடுத்தா போகிறோம், நல்லா வளர்ந்துடும். நிறைய செடி இருக்குது அப்படின்னா, இன்சுலின் பிளான்ட்டு, லீஃப் ஒரு 5-6 செடி வச்சேன். அது எல்லாமே வந்துடுச்சு. நல்லா வந்த செடியை எதுக்கு தூக்கி போடுவானேன்னு ஒரு குட்டி க்ரோ பேக்கை வாங்கி அதில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு, அது இல்லாமல் புதுசாக வாங்கலாம் பிளான்ட்டையும் ரீபாட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ண சொல்லி ஹாலிடே ஸ்பெஷல் நடந்துகிட்ருக்கு. தீபாவளி ஹாலிடேக்கு பசங்கள்லாம் செடி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. குட்டி பசங்க எல்லாம் காலேஜ் போகிறதுலேருந்து ஸ்கூல் போகிற பசங்க வரைக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் மண்ணை நல்லா கலந்து கொடுத்துட்டானுங்க, க்ரோ பேக்கில் போட்டு கொடுத்துட்டானுங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது, செடி கட் பண்ணோன்னா அதை தூக்கி போடுறதுக்கு மனசு வராது. ஏதோ ஒரு பாட்டில் நெட்டு வைப்போம், வந்துச்சுன்னா வேறு பாட்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னான்னு சொல்லிட்டு பன்னீர் ரோஸ் செடி நிறைய வந்துச்சு, இன்சுலின் பிளான்ட் நிறையா வந்துச்சு, பட்ரோஸு வந்துச்சு. ஸோ கத்திரிக்கன்று நான் வச்சது 3 செடி தான். அது என்னென்னா 5 செடி வந்திருக்கு. மிளகா செடி தப்பாக நம்ம போடுறோம்ல, தக்காளி செடி, மிளகா செடியெல்லாம் தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணி காய்கறி வேஸ்ட்டு அதெல்லாம் போகிறதுல எக்ஸ்ட்ரா வளர செடியெல்லாம் இந்த மாதிரி குட்டி பாட்டில் நம்ம ரீபாட் பண்ணிடுறோம். அப்போ ஈல்டு நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு செடி ஒரு 1 கிலோ 1/2 கிலோ கொடுத்தாலும் யூஸ்ஃபுல் தானே. அதுக்காக நம்ம இந்த மண் கலவையெல்லாம் போட்டு க்ரோ பேக்கில் போட்டு வைக்கிறோம். இந்த கொஞ்சம் கட்டியாக இருக்க மண்ணெல்லாம் கீழே பேஸாக போட சொல்லிட்டேன். ஏன்னா அது தண்ணி ஊற்றினா அது கரைஞ்சிடும் அழகாக. ஸோ ப்ராப்ளம் இல்லை. க்ரோ பேக்கில் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பிளான்ட்டை இன்சுலின் பிளான்ட்டு, பட்ரோஸு, ஒரு பர்பிள் கலரில் ஒரு அழகுக்கு வளர்க்குற செடி எல்லாத்தையும் அவங்க கையாலே நட சொல்லி ஓரளவுக்கு எல்லாம் நெட்டு கொடுத்தாங்க. தீபாவளி ஹாலிடேவை இப்படி யூஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டோம். பசங்கள்லாம் வந்ததுனால செடியெல்லாம் நிறையா வச்சாச்சு. ஏன்னா நானும் ஒர்க் போகிறதுனால இதெல்லாம் டக்குன்னு பண்ண முடியாது. அவங்களெல்லாம் கேட்டேன், இன்றைக்கி ஒரு வேலை கொடுக்குறேன், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்யலாமான்னு. ஓகேன்னு சொன்னதுனால பிளான்ட்டெல்லாம் வச்சு மாடிக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டோம். தேங்க்யூ.